ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா உங்கள் நெட்வொர்க் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சப்போஸ் நெட்டு ஒர்க் ஆகலை, நெட்டு விட்டு விட்டு கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட எந்த இஷ்யூஸ் வந்தாலும் இந்த 3 மெத்தேடு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தேடு பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு ட்ரபிள் ஷூட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இதில் இந்த ட்ரபிள் ஷூட் செட்டிங்ஸ் வருதில்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ட்ரபிள் ஷூட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று இன்டர்நெட் கனெக்ஷன் ரீசெட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்கமிங் கனெக்ஷன் ரீசெட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் அடாப்டர் ரீசெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குல்ல, இதை ரீசெட் பண்ணலாம். இதில் என்னென்னா ரன் டு ட்ரபிள் ஷூட்டுன்னு கொடுத்துட்டு ட்ரபிள் ஷூட் கனெக்ஷன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே டிடெக்ட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதில் போயிட்டு வியூ டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு தான் வரும். சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இப்போ நான் எதுவும் கிடையாது, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் க்ளோஸ் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இன்கமிங் கனெக்ஷன், அதே மாதிரி ரன் ட்ரபிள் ஷூட் கொடுத்துருங்க. சம்திங் எல்ஸ் கொடுத்துருங்க. ஃபைண்ட் திஸ் கம்ப்யூட்டர் ஆன் நெட்வொர்க்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிறத எல்லாமே புதுப்பிச்சிடும். அதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே சால்வ் பண்ணிடும். ஓகே, இதுலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு, கேன்சல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் அடாப்டர். ஓகே, இதுலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சுது. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சர்ச்சில் போயிட்டு நெக்ஸ்ட்டு மெத்தட் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் நெட்வொர்க் ரீசெட்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிடுங்க. இதில் ரீசெட் நவ். இது ஒன் டைம் ரீசெட் பண்ண சொல்லுது. நம்ம ஃபுல்லாக முடிஞ்ச வாட்டி லாஸ்ட்டாக நம்ம ரீசெட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் பேக் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ லாஸ்ட்டாக சர்ச்சில் போயிட்டு பவர் ஷெல்னு டைப் பண்ணுங்கள். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இதில் நெட்டு CFG ஸ்பேஸ் கொடுத்துட்டு -D கொடுத்துட்டு என்டர் கொடுத்துரும். ஓகே, இப்போ என்ன கேட்குதுன்னா உங்கள் சிஸ்டத்தை ஒன் டைம் ரீசெட் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே ரீசெட் பண்ண சொல்லிச்சு, ரீஸ்டார்ட் நான் பண்ணல. இப்போ ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 3வது மெத்தட் பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு பவர் ஷெல்லுங்கிறது கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாங்க. இதில் நெட்டு CFG கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு -D கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் சர்வீசஸ் எல்லாமே ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ கம்ப்யூட்டர் ரீபூட் கேட்குது. இப்போ கொடுத்துடலாம். அதுக்கு முன்னால் உங்கள் நெட்வொர்க் பிளேஸில் போய்ட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு உங்கள் திஸ் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு நெட்வொர்க் அடாப்டர் சப்போஸ் இங்கே காட்டலைன்னா ஜஸ்ட் ஒன் டைம் எதையும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் ஃப்ரம் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் உங்களோட ஈத்தர்நெட் ஷோ ஆயிடுச்சு. இப்போ உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்.